மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் மே 17. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலை நீடிக்க விரும்பல, உங்களை எந்திரமா மாற்ற விரும்புகிறார். நீ மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதறுக்கோப்பாக்கவும் உன்னை எந்திரமா மாற்ற விரும்புகிறேன்னு சொல்றார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். நித்திய கிருபையோடு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், நீ என்னிடத்துல மனம் திரும்பு, நான் உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர்
என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுதி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னை தினம் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையால் முடிசூட்டி நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 நாளாகமம் 4:10 வாசித்து பார்த்தால் யாபேசி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீந்தி என்னை துக்கப்படுத்தாதபடி நீர் என்னோடு இருந்து. எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம்ல, நீ என்னோடு இருக்கணும். ஒரு மனுஷனுடைய கிறிஸ்தவனுடைய மேன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருப்பது தான். அவன் ஜெபம் பண்ணுறான், எங்கள் குடும்பத்தில் பல துக்கங்கள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றிருக்கிறாள். ஆகவே தேவர் இது என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும். அவன் வேண்டிக் கொண்டபடி ஆண்டவர் அவனோடு இருந்து தீமையை நன்மையாய் மாற்றி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினாரா. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஜெபம் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கு பாருங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இருக்கணுங்க. மார்த்தாலும் மரியாளையும் பார்த்தீங்கன்னா, ஒரே சகோதரன் திடீரென்று எதிர்பாராத நிலையில் வியாதிப்பட்டான். சரியாக நினைச்சா மரணத்துக்குள் போயிட்டான், மரித்துட்டான். யோவான் 11:21 மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை கண்டபோது அவர் பாதத்தில் விழுந்து அழுதாங்களா. நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்கவே மாட்டான், மரித்திருக்க மாட்டான். நீங்க இல்லாமல் போனது நிமித்தம் நாங்கள் இந்த இழப்புகளை, இந்த வேதனையை, இந்த நஷ்டத்தை நான் சந்தித்தேன் என்று புலம்புகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மளோடு இருக்கணும். அதற்குத்தான் நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நம்மளோடு இல்லாட்டினா நம்மளை சுற்றியோடும் வாழ்கிற ஜனங்கள் காரணமில்லாமல் பகைப்பார்கள், வெறுப்பார்கள். வேலையில் பிரச்சனை, வியாபாரத்தில் போட்டி, குடும்பத்தில் பிள்ளைகள் படிப்பில் போராட்டம், ஒரே நெருக்கம், சுற்றி தீ எரிகிற மாதிரி நம்மளை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கெடுக்கிற சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சங்கீதம் 124 1, 2, 3 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டார் என்று சொல்லுகிறார். மனுஷருடைய கோபம் நம்மேல் பற்றி எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள், உயிரோடு விழுங்கியிருப்பாங்க. விரோதித்தவர்கள், பகைக்கிறவர்கள் நம்மளை எப்படி அழிக்கலாம், முடக்கலாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கணுமா? அதற்கு நீங்கள் கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும், அவரை தக்க வச்சுக்கணும். அதுக்குத்தானுங்க அவர் உயிரோடு இருக்கிறார், வாழ்கிறார். யாக்கோப்பை பாருங்களேன், வீட்டை விட்டு எதிர்பாராத நிலையில்
ஒரு ராத்திரிக்குள்ள விரட்டப்பட்டான். ஏசா கொல்ல போறான்னு தெரிஞ்சு ஈசாக்கு அவனுடைய மனைவியை, நீ போயிருப்பா, லாபான்ட்ட ஓடிப்போ, சீரியா தேசத்துக்கு போ. ஒரு ராத்திரி ஒரு காட்டுல அனாதையா கிடக்கிறான். ஆண்டவர் அவனை பலப்படுத்தி, நான் உன்னோடு இருப்பேனாரு. அவன் எழுந்து சொல்றான், நீ என்னோடு இருந்து என்னை திரும்ப வர பண்ணுவீரானால் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்றார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். அதே போல தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் லாபான்ட்ட போய் ஆடு மேய்ச்சான். லாபானுடைய மகளை திருமணம் முடித்தான். அப்புறம் ஆட்டு மந்தைக்காக வேலை செய்தான். சம்பளம்லாம் கொடுக்கல, மாற்றி 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 ஏமாற்றப்பட்டான். அப்போ தான் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், புறப்பட்டு போயிடுவோன்னு சொல்லி தன் சீரியா தேசத்தில் லாபானிடத்திலிருந்து தாய் தகப்பனை போய் பார்க்க போகலான்னு போகும்போது லாபான் விரட்டிட்டான். அந்த ராத்திரி கர்த்தர் லாபானுக்கு தோன்றி, யாக்கோப்பினிடத்தில் நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் செய்யாத, அடியாட்களோடு போகிறான், அழிச்சிருவோம், மடைக்கு கொண்டு வந்துடும் போனான். என்ன நடந்துச்சு? அவனே சொன்னான், உன் தேவன் நேற்று ராத்திரி எனக்கு சொப்பனத்தில் தோண்டி அடிக்காதேன்னு சொன்னாரான். அப்போதான் யாக்கோபு சொல்கிறான், தேவன் என்னோடு இருந்து உன் கைக்கு நீ தப்புவித்தார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறேன் என்று தைரியமாக தாவீது வெற்றி முழக்கமிட்டது போல இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேரை ஆசீர்வதித்து அவர்களோடு இருந்து தீங்கு அவர்களை வேதனைப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி இந்த நாளில் அவர்கள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற நன்மைகளை, அற்புதங்களை செய்து நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.